ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பனானா கப் கேக். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இது செய்ய இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இதை நம்ம 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க முட்டை நுர வர அளவுக்கு 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதை 2-3 நிமிஷம் நல்லா பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பனானா கப் கேக் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதற்கு நான் 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து இதை பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொங்கி நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஃபோமியாக வரும். பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை பீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து 2-3 தடவை இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கலந்துருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்று சேர கலந்து வரும். இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் எடுத்து வச்சுருக்கிற மைதாவை 2-3 தடவையாக பிரித்து சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் பாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம பீட் பண்ணியிருக்கிற முட்டை எல்லாம் தாழ்ந்து போயிடும், கேக் பொங்கி வராது. பாருங்கள், இப்படி பொறுமையாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவையும் பாலையும் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தையும் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பொறுமையாக இதை கலந்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக்கு ஃப்ளாப் ஆகிடும். பாருங்கள், இப்போது அவனை நம்ம ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப் கேக் லைனர்ஸில் இந்த மாவையும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கப் கேக்கில் ஃபுல்லாக மாவை சேர்த்துடக்கூடாது, ஏன்னா கேக்கு பொங்கி கீழே வழிஞ்சிடும். இதில் நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை ப்ரீஹீட்டான அவனில் 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இது பேக்காய் வந்திருக்கு, பார்க்கலாம் இதை.
பாருங்க சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு.